ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் புக்கிங் டேட்டோட சேர்த்து ஆகஸ்ட் மாதத்துக்கான சேவா டிக்கெட் மற்றும் ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க ஷாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய பவித்ரோற்சவ டிக்கெட் புக்கிங் பற்றி பார்ப்போம். ஆகஸ்ட் 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் பவித்ரோற்சவம் திருமலையில் நடக்க இருக்குது. இந்த பவித்ரோற்சவம் பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம ஷாகிமா விலாக் சேனலில் வந்துடுச்சு. அதோட லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கொடுக்குறேன். ஸோ பவித்ரோற்சவத்துக்கான டிக்கெட்டும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவுக்கான டிக்கெட்டும் எல்லாமே ஒன்றா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. வரக்கூடிய மே 21 காலையில் 10 மணிக்கு இந்த புக்கிங் எல்லாம் ஓப்பன் ஆகுது. அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிற நோட்டிஃபிகேஷனில் போய் ஒருவேளை நீங்கள் பவித்ரோற்சவ டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் பவித்ரோற்சவ டிக்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பவித்ரோற்சவ டிக்கெட் புக்கிங்க்கு போயிடலாம். ஒருவேளை ஆர்ஜித சேவா டிக்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் அங்கே ஆப்ஷன் வரும். அதில் 4 ஆப்ஷன் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா இருக்கும். அதில் 5ஆவதாக பவித்ரோற்சவம்ன்றது இருக்கும். அதை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிலே ஆகும். அந்த காரணத்தினால நீங்கள் பவித்ரோற்சவங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்டில் கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் ஆகஸ்ட் மாதம் டைரெக்டாக கலந்துக்கிறதுக்கு ஆகஸ்ட் 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் நடைபெறக்கூடிய பவித்ரோற்சவத்தில் கலந்துக்கிறதுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணணும்னா வரக்கூடிய மே 21 காலையில் 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது. அதே நாள், அதாவது மே 21 மாலை 3 மணிக்கு ஆர்ஜித சேவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. இந்த விர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணோம்னா நம்ம சேவாக்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. டிவியில் எஸ்விபிசி சேனலை பார்த்துட்டு நமக்கு அடுத்த 90 டேஸில் கன்வீனியன்ட்டான ஒரு டேட்டில் போய் மூலவர 300 ரூபா தரிசன கியூ வழியாக பார்த்துட்டு வரலாம். ஸோ இதை ஒரு 500 ரூபா தரிசன டிக்கெட்டுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். விர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணோம்னா கண்டிப்பாக சேவாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது அங்கப்பிரதட்சணை டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட்டு தான். ஆகஸ்ட் மாதம் அங்கப்பிரதட்சணை செய்கிறதுக்கு வரக்கூடிய மே 23 காலையில் 10 மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகுது. ஒரு நாளைக்கு 700 டிக்கெட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் ஆண்களுக்கு எத்தனை, பெண்களுக்கு எத்தனைலாம் சொல்ல மாட்டாங்க. யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் புக் பண்ணிக்கிடலாம். புக்கிங் ஓப்பன் ஆன ஒரு 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். ஏன்னா இது முழுக்க ஃப்ரீ தான். சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான இலவச தரிசன டிக்கெட் ஆனது ஆகஸ்ட் மாதத்துக்கான இலவச தரிசன டிக்கெட் மே 23 மாலை 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணும் பொழுது கூட ஸ்பௌஸை தான் அழைச்சிட்டு போகணும். அந்த ஸ்பௌஸுக்கு 50 வயதுக்கு மேலே இருக்கணும். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணுறவங்க 65 வயதுக்கு மேலே இருக்கணும். அதே போல் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் டிக்கெட் புக் பண்ணுறவங்க கூட ஒரு அட்டெண்டரை அழைச்சிட்டு போகலாம். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்துக்கான முக்கியமான ஒரு டிக்கெட் புக்கிங் 300 ரூபா தரிசன டிக்கெட். மேக்ஸிமம் எல்லாருமே 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஆனது வரக்கூடிய மே 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. திருமலை மற்றும் திருப்பதிக்கான ஆன்லைன் அக்காமடேஷன் மே 24 மாலை 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. திருமலையில் நம்ம ஆன்லைன் ரூம் புக் பண்ணுறோம்னா முன்னாடியே தரிசன டிக்கெட் ஏதாவது சேவா டிக்கெட்லையோ 300 ரூபா தரிசனத்துலையோ விர்ச்சுவல் சேவாவிலையோ அங்க பிரதட்சணமோ சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டோ இல்லை பவித்ரோற்சவ டிக்கெட்டோ ஏதாவது நம்ம புக் பண்ணியிருக்கணும். ஸோ புக்கிங் இருந்தால் மட்டும்தான் அந்த லிங்க்கில் இருந்து தான் ஆன்லைன் ரூம் புக் பண்ண முடியும். திருமலைக்கு திருப்பதியை பொறுத்த வரைக்கும் தரிசன டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. யார் வேணாலும் ரூம் புக் பண்ணிக்கலாம். அதே போல் திருப்பதியில் ரூம் புக் பண்ணும்போது எந்த காட்டேஜில் நமக்கு ரூம் வேணும்னு சொல்லி நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். சீனிவாசம், மாதவம், விஷ்ணுநிவாசம் மற்றும் தொல்லப்பா கார்டனில் ரூம் புக் பண்ணலாம். திருமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 ரூபா ரூம், 1000 ரூபா ரூம், 1518 ரூபா ரூம் ஸ்லாட் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஏஆர்பி கவுண்டரில் போய் நம்மளுடைய ரூம் ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணால் தான் நமக்கு எங்கே ரூம் சொல்லியே தெரியும். அடுத்ததாக முக்கியமானது ஜூன் மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டானது வரக்கூடிய மே 27 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஜூன் 1 ஜூன் 30 வரைக்கும் நம்ம இந்த 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது திவ்யானுகிரக ஹோமம் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோம டிக்கெட்டும் நம்ம புக் பண்ணால் தான் 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இதுக்கு தனியாகவும் அதுக்கு தனியாகவும் புக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஆளுக்கு 800 ரூபா, அதாவது ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கு 500 ரூபா,
தரிசன டிக்கெட் 300 ரூபாய், 2 சேர்த்து 800 ரூபாய். இந்த ஹோமமானது அலிப்பிரியில் நடைபெறும். ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதில் சீல் வாங்கிட்டு மேலே சுபோதம் என்ட்ரி பாயிண்ட் வழியாக போய் தரிசனம் பார்க்கலாம். 300 ரூபா தரிசன டிக்கெட்டுங்கிறதுனால ஏடிசி சர்க்கிளில் போய் 300 ரூபா தரிசன கியூ வழியாக தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம 800 ரூபா பே பண்ணுறோம், 500 ரூபா ஹோமத்தில் அட்டன் பண்ணுறோம். அந்த காரணத்தினாலேயே சுபோத என்ட்ரி பாயிண்ட் வழியாக போய் நம்ம தரிசனம் பார்க்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நம்ம சிறப்பு தரிசனம் எப்படி திருமலையில் 300 ரூபா தரிசனம் பார்க்குறோமோ அதே போல் அம்மவாரி கோவிலில் 200 ரூபா தரிசன டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அது மே 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. டிடிடி கண்ட்ரோலில் கீழ்த்திருப்பதில் நிறைய கோவில்கள் இருக்குது. கபிலர் தீர்த்தம், வேணுகோபால சாமி கோவில், கோவிந்தராஜா சாமி கோவில்னு சொல்லிட்டு நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்களுக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்டானது வரக்கூடிய மே 27 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸுக்கான 10,500 ரூபாய் தரிசன டிக்கெட்டானது வரக்கூடிய மே 23 காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 10,000 ரூபா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம பே பண்ணிட்டோம்னா 500 ரூபா தரிசன டிக்கெட் கிடைக்கும். இந்த விஐபி தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணுற பட்சத்தில் பெருமாளை குலசேகரப்படி வரைக்கும் போய் பக்கத்தில் பார்த்துட்டு வர முடியும். இந்த எல்லா சேவா டிக்கெட், அப்புறம் அக்காமடேஷனாக இருக்கட்டும், தரிசன டிக்கெட் 300 ரூபா தரிசன டிக்கெட், 200 ரூபா தரிசன டிக்கெட், இது எல்லாத்துலேயுமே 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளை ஃப்ரீயாகவே எந்த புக்கிங்குமே இல்லாமல் அழைச்சிட்டு போக முடியும். போகும்பொழுது ஏஜ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டோ அல்லது அவங்களுடைய ஸ்கூல் ஐடி ப்ரூஃபோ கையில் இருக்கணும். இந்த எல்லா புக்கிங்குமே அதாவது அப்ளிகேஷன் மூலமாகவோ அல்லது வெப் போர்ட்டல் மூலமாகவோ எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சாகிமா விலாக் சேனலில் ஆல்ரெடி வந்திருக்கு. தனித்தனி பிளேலிஸ்ட்டாகவே வச்சுருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கொடுக்குறேன். இப்போ சொன்ன எல்லா புக்கிங்லேயுமேவும் 300 ரூபா தரிசன டிக்கெட் மட்டும் ஒரே லாகின்ல அதிகபட்சமாக 6 பேர்த்துக்கு டிக்கெட் புக் பண்ணலாம், குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு டிக்கெட் புக் பண்ணலாம். மற்ற சேவா டிக்கெட்டுகள் அனைத்துமே குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு, அதிகபட்சம் 2 பேருக்கு மட்டும்தான் ஒரே லாகின்ல புக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.